மன்னியுங்கள், 12ஆம் அதிகாரம், எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். நான் வாக்குத்தத்தம் பொறுமையினால் சுதந்தரிக்கப்படுகிறது என்பதை கடந்த வருஷத்தில் நடத்தினேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து 3 மாதங்களாக நாம் இது மாதிரி 5 மணி ஆராதனையில் கூடவே இல்லை. அதனால் நான் ரொம்ப கேப் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நாம் அதை பற்றி தான் கொஞ்சம் அதோடு சம்பந்தப்படுத்தி தான் இதையும் போதிக்கிறேன். எப்படி பொறுமை, காத்திருப்பது, விட்டு கொடுக்காமல் இருப்பது, தேவன் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை அடைவதற்கு நம்மை வழி நடத்துகிறது என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கேயும் இயேசுடைய மரணத்தை பற்றி வாசிக்கிறோம். இயேசு சிலுவையை சகித்தார் என்று வாசிக்கிறோம். அவர் சிலுவையை சகிக்கும்போது அவருக்கு ஒரு எண்ணம் இருந்ததாம், பொறுத்து கொண்டாராம். அவருக்கு உண்டாயிருந்த அந்த உபத்திரவங்கள், பாவிகள் அவருக்கு விரோதமாக செய்ததை அவர் பொறுத்து கொள்ளும்போது எந்த அடிப்படையில் பொறுத்து கொண்டாராம்? வேதம் சொல்லுது, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். அவர் தனக்கு முன் என்ன இருக்குது என்பதை அறிந்திருந்ததுனால தனக்கு இப்போ என்ன நடக்குது என்பதை பார்த்து அவர் சோர்ந்து போகலை, அவர் உடைஞ்சு போகலை. தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம். வாக்குத்தத்தம் அந்த வேலையை நமக்கு செய்யக்கூடியது. இன்னைக்கு என்ன நடக்குது என்பதை பார்த்து சோர்ந்து போவதற்கு நமக்கு அது வழிவிடாமல், நமக்கு முன் என்ன இருக்கிறது, நமக்கு தேவன் என்ன வைத்திருக்கிறார், தேவன் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார், அதை பார்ப்பது, அதை நோக்கி பயணம் செய்வது, அதுதான் சிலுவை. அதை தான் வாக்குத்தத்தமும் செய்யுது. வாக்குத்தத்தத்துக்கும் அந்த தன்மை தான் இருக்குது. அதை கொஞ்சம் நம்ம நினச்சி பார்க்கணும். வாக்குத்தத்தத்தை நம்ம வருஷத்தில் ஒரு முறை, மாதத்தில் ஒரு முறை வாய்ப்பு கிடைக்கும் போது ஏதோ ஊழியக்காரர் கொடுக்குறதா நினச்சிக்கிட்டு, அது ஏதோ ஊழியக்காரர்கள் தான் வாக்குத்தத்தமே கொடுக்குறது மாதிரி ஆகிப்போச்சு இப்போலாம். உங்கள் சபையில் என்ன வாக்குத்தத்தம், உங்கள் பாஸ்டர் என்ன கொடுத்தாரு, அப்படி ஆக்கிட்டாங்க. இந்த வாக்குத்தத்தங்கள் அப்படி கொடுக்கப்படலை. இதை தேவன் கொடுத்துட்டாரு. வேதம் முழுவதும் 3000க்கும் மேற்பட்ட வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. இது ஏதோ ஒரு புதுசாக ஏதோ மூட நம்பிக்கைக்குள்ளே போயிடக்கூடாது. கிறிஸ்தவர்கள் அப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள் காலகாலமாக. அது என்னவோ வாக்குத்தத்தங்கள் இவர்கள் ஏதோ இந்த புது நாளில் கடவுளே கொடுக்குற மாதிரி, எந்த வேதத்துலேயும் எந்த பகுதியிலையும் ஒரு மாதம் பிறக்கும்போது, ஒரு நாள் பிறக்கும்போது, ஒரு ஆண்டு பிறக்கும்போது வாக்குத்தத்தம் கொடுத்துரு அப்படின்னு ஆண்டவர் எங்கேயுமே சொல்லலை. இதெல்லாம் என்னென்னா, சில கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணால் அவங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு. ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும். கொஞ்சம் அமைதியாக நின்று கடவுளுடைய வார்த்தை எடுத்து சொன்னால் அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு சேட்டை பண்ணணும், ஒரு ஆட்டம் ஆடணும், வேர்த்து போகணும், ஒரு 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 நவீனமாக ஏதாவது பண்ணணும், ஏதாவது ஒன்று புத்திக்கு ஏதாவது பண்ணணும். இந்த மதம் அதை எதிர்பார்க்குது. அதனால தான் சிலுவையை கூட பைத்தியம் என்று வேதம் பைத்தியம் என்று சொன்னார்களாம். இது பைத்தியம் என்னையா அதில் இருக்குது, அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தேவன் ரொம்ப சிம்பிளாக வச்சிருக்கிற உண்மைகள் பெரிய விஷயமா இல்லை. அவர்களுக்கு ரொம்ப ஏதோ ஒரு வித்தியாசமாக ஏதோ ஒன்று
மனதுக்கு ஏதோ ஒரு ஒரு புத்துணர்ச்சியை ஊட்டுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒத்து போக ஆரம்பிச்சாச்சு ஊழியக்காரங்க. இன்னைக்கு கொடுக்கலன்னா கோச்சிக்குவாங்க, இன்னைக்கு சொல்லலைன்னா கோச்சிக்குவாங்க. அதெல்லாம் கொடுக்கறது அவர் தான். வாக்கு தத்தங்களை கொடுப்பவர் அவர். அந்த மாதத்துக்கு இந்த மாதத்துக்கு இந்த நாளுக்குன்னு அவர் கொடுக்கவே இல்லை, தினமும் கொடுத்துருக்கார். ஒவ்வொரு விஷயத்துக்கும் கொடுத்துருக்கார். நீங்க வாழ்க்கையில சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் கொடுத்துருக்கார். நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு சவால்களையும் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், அதை எப்படி பார்க்க வேண்டும், அதை குறித்து தேவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னு தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறதுக்கு பேர் தான் வாக்குதத்தம். முதல்ல வாக்குதத்தம் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா மாசம் வரைக்கும் காத்துட்டு இருக்க மாட்டோம், வருஷம் வரைக்கும் காத்துட்டு இருக்க மாட்டோம். போய் அதை ஒவ்வொரு நாளும் தேடுவோம், ஒவ்வொரு நாளும் அதை சார்ந்து கொள்வோம், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பெருசுப்படுத்திக்குவோம், ஒவ்வொரு விஷயத்திலையும் கடவுள் என்ன பண்ணியிருக்கிறார் பெரிதுபடுத்திக்குவோம். இருக்குதுங்களா? அப்போ வாக்குதத்தங்கள் கொடுக்கறதுல எந்த ஒரு வேலையும் நடக்காது, நடக்கவே போகிறது கிடையாது. அதனால இதெல்லாம் நம்ம செய்ய போகிறது கிடையாது, செய்ய மாட்டோம். ஆனால் இந்த வாக்குதத்தங்களும் சிலுவையும் ஒரே வேலையை தான் செய்யுது. இயேசு மரித்த போது அவரும் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்ததை தான் மனதில் வச்சுக்கிட்டு சகித்தார், அதெல்லாம் தாங்கிக்கிட்டார், அதையெல்லாம் எதிர்கொண்டார். வாக்குதத்தங்களும் அப்படிதான். நமக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கும்போது இப்போ என்ன நடக்குதோ, கடவுள் நமக்கு என்ன செய்ய போறார் என்பதை அது நமக்கு காண்பிக்கும்பொழுது அந்த மேன்மைகளை, அந்த மகிமைகளை, அவர் கொடுக்க போகிற பதில்களை நம்ம மனதில் கொண்டு வரும்பொழுது வாக்குதத்தங்கள் அதை தான் செய்யுது. அதை செய்யும்போது இன்னைக்கு இருக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை உடைக்க முடியாது, சோர்ந்து போக பண்ண முடியாது. அப்போது வாக்குதத்தங்களும் சிலுவையும் ரெண்டும் ஒரே வேலையை தான் செய்யுது. அதனால தான் இந்த வேத பகுதியை வாசித்து காட்டினேன். நான் வாக்குதத்தம் கொடுக்க மாட்டேன், நீங்கள் போய் எடுத்துக்கலாம், நீங்கள் தேடி தேடி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு வாக்குதத்தத்தையும் என்னை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் சரீரத்தை குறித்து, என் தொழிலை குறித்து, என்னுடைய பிரயாணத்தை குறித்து, என்னுடைய உணவை குறித்து, என்னுடைய தூக்கத்தை குறித்து, என்னுடைய வாழ்க்கையில் சந்திக்கிற ஒவ்வொரு விஷயத்தை குறித்து கடவுள் என்ன சொல்லியிருக்கிறார் என்று தேடுவது நல்லது. பாருங்க, கடவுள் கூட பாருங்க, தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும். விசுவாசன்றது என்ன? ஒருவன் உண்மையிலேயே கடவுளை நம்புறான் அப்படின்னா அவன் எப்படி நம்புறான்றத இங்க படம் போட்டு காட்டுறார். அவர் அவனுக்கு பலன் அளிப்பார் அப்படின்றத நம்புறான். கடவுள் எனக்கு பலன் அளிப்பார், அதுக்கு பேர் தான் விசுவாசம். கடவுள் எனக்கு பலன் தருவார். யார் தராங்களோ இல்லையோ, எது தருதோ இல்லையோ, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், என்னை உண்டாக்கினவர், என்னை இந்த பூமியில ரட்சித்தவர், என்னை இந்த பூமியில தம்முடைய வார்த்தையினால் வழி நடத்துகிறவர், எனக்கு நான் என்ன செய்கிறேனோ, எனக்கு என்ன கிடைக்கணுமோ, எனக்கு என்ன பலன் வரணுமோ அதை அவர் மூலமா எனக்கு வரும். பலன் அளிக்கிறவர். அப்படிதான் அவன் தான் உண்மையா ஆண்டவரை நம்புறான். ஆண்டவர் எனக்கு பலன் தருவார், ஆண்டவர் எனக்கு பலன் அளிப்பார். ஆனா இங்க வேற மாதிரி சொல்லியிருக்கு, தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர்னு இருக்கு. என்னைக்காவது உட்கார்ந்து யோசித்துருக்கிறீங்களா? தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். இப்போ உங்க வீட்டு நாய் ஒன்று காணாம போயிடுது. நீங்க ரோட்ல ஒரு விளம்பரம் போடுறீங்க. என்ன விளம்பரம் போடுறீங்க? என் நாய் வெள்ளையா இருந்துச்சு, இந்த மாதிரி இருக்கும், குட்டையா இருக்கும், முடி சுருட்டையா இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும்னு படம்லாம் போட்டு, இதை தேடுகிறவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் போடுவீங்களா, கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, கண்டுபிடித்து தருகிறவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் போடுவீங்களா? ஆனா இங்க என்ன போட்டிருக்குது? கண்டுபிடிக்கிறவர்களுக்கு போடல, தேடுகிறவர்களுக்கு. அப்போ தேடுகிறவர்கள்லாம் அர்த்தம் என்ன? எதையோ நோக்கி அவர்கள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, எதையோ நோக்கி அவர்கள் துவங்கி இருக்கிறாங்க, கர்த்தரை நம்பி எதையோ அவர்கள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த நாய் காணோன்னு சொல்லி போட்டவர்கிட்ட ஃபோனை போட்டு, சார் உங்கள் நாய் காணோன்னு போட்டிருந்த விளம்பரத்தை பார்த்தேன், நான் தேடிட்டு இருக்கிறேன், ஒரு 3000 ரூபாய் இருந்தால் அனுப்பி வைங்கன்னு சொல்லுவீங்களா? அவர் திரும்பி உங்களை நாயேன்னு கூப்பிடுறது கூட வாய்ப்பு இருக்குது. கண்டுபிடிச்சு கூடிய அப்பதான் கொடுப்பேன்னுவாங்க. ஆனா வேதத்துல சொல்லியிருக்கு, தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதாவது கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, ஏன்னா அவர் காணாம போனதில்லை,
அதனாலதான் அவரை தேடுறதுன்றதே வித்தியாசமானது. அவர் காணாம போனாதான் அவரை தேடுறதுக்கு. அவர் காணாம போனவரா இருந்தா தான் தேடணும். ஆனா அவரை எப்படி வேதம் சொல்லுது? அவரை தேடுகிறவர்கள் சொல்லும்போது அவரை குறித்து அவர் என்ன சொல்லி இருக்கிறார், அவர் எதை குறித்து முக்கியப்படுத்துகிறார் என்பதில் நாட்டம் கொள்ளுகிறவர்களை தான் இப்படி விவரித்திருக்குது. அது என்னவோ அவர் காணாம போயிட்டதாகவும் அவரை தேடிட்டு இருக்கிறதாவும் எங்க இருக்காருன்னு பார்த்துட்டு இருக்கிறதாவும் அப்படி சொல்லலை. இந்த தேடல் எதுனா எதையும் தேடி கண்டுபிடிச்ச பிறகு கிடைக்க போற பலனை பத்தி இல்லை. நாட்டங்களை அவர் மேல வச்சு, கவனங்களை அவர் மேல வச்சு, வாழ்க்கையை அவரை நோக்கி அவர் மேல நம்பிக்கை வச்சு நகர்த்துகிறதை பற்றியது தான். அப்போ 12ஆம் அதிகாரம் சொல்லுது, சிலுவையும் அதைத்தான் நமக்கு காண்பிக்குது. அவர் அவமானத்தை எண்ணல. அப்புறம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அவர் விபரீதங்களை சகித்தார். விபரீதங்களை சகித்தார். அவரையே நினைத்து கொள்ளுங்கள். கொஞ்சம் சிலுவை கண்ணு முன்ன கொண்டு வாங்களேன். எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டார், எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டார். அப்படி ஒரு சகிப்பு தன்மை இயேசுக்கு இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, தேவன் அவருக்கு பண்ணியிருந்த வாக்குத்தத்தங்கள் தான் அவருக்கு அந்த சகிப்பு தன்மையை அவருக்கு ஏற்படுத்தியது. அவருக்கு கடவுள் அவருக்கு ஏதோ வாக்கு பண்ணியிருக்கிறார். நான் உன்னை பார்த்துக்குவேன், நீ கவலைப்படாத, உன்னை நான் இப்படியே விட்டுற மாட்டேன் அப்படின்னு அவருக்கு தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். சங்கீதம் 16:10 இயேசு மனதில் வைத்திருந்ததுனால தான் அந்த பாடுகளை சகிப்பதற்கு, அதை பொறுமையா கடந்து போவதற்கு என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடமாட்டீர். இந்த வாக்கை இயேசு அவர் மனதில் வச்சிருந்ததுனால தான் அன்னைக்கு அவரால் சகித்து கொள்ள முடிஞ்ச வாக்குத்தத்தங்கள் இந்த சகிப்பு தன்மையை நமக்குள்ள அதிகமாகும், பொறுத்து கொள்ள நமக்கு அதிகமாகும். பொறுமையை தாரும் பொறுமையை தாரும்னு கேட்டவங்க எத்தனையோ பேர் பொறுமையை இழந்திருக்கு. ஆண்டவர் பொறுமையை தரலங்க அப்படின்னு, இப்போவே தாரும் பொறுமை, இப்பவே தாரும் அப்படின்னா பாருங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட எதனா கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்ககிட்ட கொடுத்துருக்கிறார் என்பதை எப்படி பார்க்கறது? வேதம் சொல்லுது, நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ, எவ்வளவு விசுவாசத்தோடு ஜெபத்தினால் கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்பதை அறிவீர்கள், அறிந்து கொள்ளுங்கள்னு சொல்றாரு. அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்பதை கேட்கும் போதே கிடைச்சிடுச்சு அப்படின்றார். அப்போ கேட்டும் போதே கடவுள் வந்து யாரெல்லாம் அவரை நோக்கி எனக்கு இதை தாரோன்னு கேட்குறோமோ அப்போவே அது நமக்கு கிடைச்ச மாதிரி, அது நமக்கு உண்டானது அப்படின்னு வேதம் போதிக்குது. அப்போ பொறுமையை கேட்டுட்டோம், கொடுத்துட்டாரு. எப்படி கொடுப்பாரு? பொறுமையை கொடுத்துட்டாருன்றத பொறுமை அப்படின்ற எதையோ கொடுக்க போறதில்ல. இந்த பொறுமையை சோதிக்கிறவர்களை அனுப்பி வைப்பார். பொறுமையை சோதிக்கிற வீட்டார்கள் நமக்குள்ளவே வீட்டிலேயே இருப்பாங்க. இன்னைக்கு இந்த கால வேலை சகிப்பு தன்மையை பற்றி பேசுகிறேன், பொறுமையை பற்றி பேசுகிறேன், விட்டு கொடுக்காத தன்மையை பற்றி பேசுகிறேன். வாழ்க்கையில் சந்திக்கிற பாடுகளை, பிரச்சனைகளை எப்படி கையாளுகிறது, எப்படி நம்ம அவமானங்களை சகித்து கொள்வது, எப்படி இதையெல்லாம் தாண்டி முன்னேறி செல்வது என்பதை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த கால வெள்ள ஆண்டவரே அதை எனக்கு தாரோன்னு கேட்குறீங்க. உமக்கு எப்படிப்பட்ட சகிப்புத்தன்மை இருந்துச்சோ அதை எனக்கு தாரன்னு கேட்குறீங்க. தந்துட்டாருன்னு என்றும் வேதம் சொல்லுது. எவர்கள் ஜெபத்தினால் கேட்கிறார்களோ அவைகளை அவர் சொல்றாரு, என் நாமத்தினாலே எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள், அதை நான் உங்களுக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ தந்துட்டாருன்னு அர்த்தம். இந்த கால வேளை கர்த்தர் உங்களுக்கு அந்த பொறுமையை தந்திருக்கிறார் வச்சுங்களேன். அது எப்படி நீங்கள் அதை கண்டுபிடிக்க போறீங்க? வீட்டுக்கு போன பிறகு பாத்திரம் கீழே விழும், பிள்ளைங்க ஒரு மாதிரி பண்ணும், குடும்பத்தில் ஒரு மாதிரி நடக்கும், வேலையில் ஒரு மாதிரி நடக்கும், பிரயாணத்தில் ஏதாவது நடக்கும். அப்படிதான் நமக்கு இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். எனக்கு பொறுமை வந்துச்சு, பொறுமை ஒன்றுமே நடக்காத போது எப்படி நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்களா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏதோ உங்களுக்கு எதிர்மறையாக நடக்கும்போது தான் உங்ககிட்ட இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். வார்த்தையை விடுறீங்களா,
அவசரப்படுறீங்களா, கோவப்படுறீங்களா? அப்பதான் கண்டே பிடிக்க முடியும் உங்களுக்கு பொறுமை இருக்கா இல்லையான்னு. வண்டிகள்லாம் குறிப்பாக கார்லலாம் பலூன் வச்சுருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் வேகமாக போய் இடிச்சிங்கன்னா, குறிப்பிட்ட வேகத்தில் போய் இடிச்சிங்கன்னா, அந்த பலூன் உங்களை இடிக்கிற அந்த வேகத்தில் அது வெளியில் உங்களை பாதுகாத்துக்கும். உங்களை அப்படியே போய் நீங்கள் மோதாதபடிக்கு உங்களை தடுத்துரும். ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கொண்டு போய் அந்த கம்பெனியில் கம்ப்ளைண்ட். ஏன்னா ஆக்சிடென்ட் ஆனவர் செத்து போயிட்டார். அந்த அறிமுகப்படுத்தின காலங்களில், அந்த முன்னாடி அந்த பலூன் இப்போ தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க, அந்த காலங்களில் நடந்த ஆக்சிடென்ட் கொண்டு போய் என்னங்க பலூன் இருக்கும் காப்பாற்றோம், நீங்கள் ஒன்றும் ஆகலைன்னு அவங்க சொன்னாங்களாம். நீங்கள் ஒழுங்காக இடிக்கலை, ஒழுங்காக இடிச்சிருந்தீங்கன்னா பலூன் வெளில வந்திருக்கும், நீங்கள் இடிக்கும் போது ஒழுங்காக இடிக்கலை. அது மாதிரி நிறைய நேரங்களில் எதிர்மறையான சூழ்நிலைகள் வரும்போது தான் பொறுமை இருக்கா இல்லையான்னு தெரியும். ஒன்றுமே நடக்கலை, இன்னைக்கு வீட்டில் எல்லாம் கரெக்டாக இருக்குது, இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் கரெக்டாக இருக்குது, சொன்ன பேச்சு அப்படியே கேட்குது, இன்னைக்கு யாரும் நமக்கு எதிராக எதுவும் செய்யலை பேசலை, அதனால் ஒன்றும் நடக்காத போது பொறுமை இருக்கான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்பா இன்னைக்கு நான் பொறுமையாக இருந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? பொறுமை என்பது எதிர்மறையான சூழ்நிலைகளில் தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ வாக்குத்தத்தமும் அதை தான் செய்யுதுன்னு சொன்னேன். ஆனால் இந்த பொறுமையை இயேசுக்கு எப்படி கிடைச்சதுன்றதை பார்க்கும்போது வாக்குத்தத்தம் தான் கொடுத்துச்சு. என்னை பாதாளத்தில் விட மாட்டார், என்னை அழிந்து போக விட மாட்டார், என்னை நாசமாக போக விட மாட்டார், கடவுள் என்ன தூக்கி எடுப்பார், என்ன சிலுவை என்னுடைய முடிவு இல்லை, அது எனக்கு தற்காலிகம் தான், இன்னைக்கு நான் சந்திக்கிற பாடுகள் எனக்கு நிரந்தரம் இல்லை, அதெல்லாம் இந்த அவமானங்கள், இன்னைக்கு நடக்கிற விபரீதங்கள், எதிர்மறையான சூழல்கள்லாம் என் வாழ்க்கையை முடிஞ்சதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்ல. இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு ஜெயம் இருக்கு, ஒரு மகிமையான வாழ்க்கை இருக்கு, எனக்கு ஒரு வலது பாரிசம் காத்திருக்கிறது, சிங்காசனம் எனக்கு காத்திருக்கிறது அப்படின்ற நம்பிக்கையை இயேசு வாக்குத்தத்தங்கள்ல இருந்தா பெற்றுக்கொண்டார். அவரும் நம்மள மாதிரி ஒரு மனுஷனா இந்த பூமியில வாழும்போது அப்படிதான் பெற்றுக்கிட்டார். ஆனாலும் சொல்றேன், எதிர்மறையான சூழ்நிலைகள்ல தான் கண்டுபிடிக்க முடியும். எதிர்மறையான காற்றுகள்ல தான் நம்ம பலமானவர்களா, நிலையான வீடா, கட்டப்பட்ட அஸ்திவாரம் கரெக்டா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கும்? பெருவெல்லம் மோதும் போது தான், பெருங்காற்று அதை இடிக்கும் போது தான், அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். சீஷர்கள் விசுவாசம் உள்ளவர்களா, விசுவாசம் அதிகமாக இருக்கிறவர்களா, இல்லை பயம் அதிகமாக இருக்கிறவர்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் நடக்குது. படகுல போயிட்டு இருக்கிறாங்க, பெருங்காற்று அடிக்குது, இயேசு தூங்கிட்டு இருக்கிறார். சீஷர்லாம் இயேசு எழுப்புறாங்க. இயேசு என்ன எதிர்பார்த்தாருன்னா, இவர்களே சில காரியங்களை கையாளுவார்கள் நினைச்சாரு. அவங்க கையாண்ட மாதிரி இல்லை. இயேசுவை கூப்பிட்டு எங்கள் கூட சேர்ந்துக்க சொல்கிறாங்க, அவர் கூட சேர்ந்துக்க சொல்கிறாங்க. உமக்கு கவலை இல்லையா? நாங்களாம் கவலைப்பட்டுக்கிறோம், உமக்கு கவலை இல்லையா? தூங்குற நேரமையா இது? உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கிறோம், காத்தடிச்சிட்டு இருக்குது. அப்போ தான் இயேசு சொல்கிறார், அற்ப விசுவாசிகளே, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? பயப்படலாம்பா, பயம் வர்றது இயற்கை. ஆனால் இப்போ நீங்கள் விசுவாச பாதையில் போயிட்டு இருக்கிறீங்க, தேவனுடைய வார்த்தையை அதிகமாக கேட்குறீங்க, தேவனுடைய வார்த்தையை இதுக்கு முன்னாடி எவ்வளோ கேட்டீங்கன்னு தெரியாது, இப்போ அதிகமாக கேட்குறீங்க, என் கூடவே சுற்றுறீங்க. இன்னும் அந்த அற்ப பார்வை, இந்த சாதாரண பார்வை, உலகம் பேசக்கூடிய விதத்திலேயே, உலகம் பார்க்குற விதத்திலேயே நீங்களும் பார்க்குறீங்களே. உலகத்தாருக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இதே படகுல உலகத்தான் போகும்போது என்ன சொல்லுவான்? ஐயோ நான் சாக போகிறேன், என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, அப்படி தானே சொல்லுவான். உங்களுக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் தேவ வார்த்தையினால வழிநடத்தப்பட்டு வாழ்க்கை எப்படி சந்திக்கணும், எப்படி இதெல்லாம் போராடணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்கிறேனே உங்களுக்கு. கொஞ்சம் கூடவா உங்களுக்கு தெரியல? இயேசு இப்படி கேட்கல, ஏன் பயப்பட்டீர்கள் கேட்கல, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்னு கேட்டார். அப்போ நம்முடைய சகிப்புத்தன்மை இப்படிதான் சோதிக்கப்படும். சிலுவை அதை நமக்கு காட்டுது. தேவ வார்த்தையை வச்சு தான் பொறுமையை வளர்த்து கொள்ள முடியும், காத்திருத்தலை வளர்த்து கொள்ள முடியும், விட்டு கொடுக்காத தன்மையை நம்ம வளர்த்து கொள்ள முடியும். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் இயேசு தன் மரணத்தை பற்றி பேசுகிறார். யோவான் 12ஆம் அதிகாரத்தில்
23ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யோவான் 12ஆம் அதிகாரம் 23லிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. எப்படி பார்க்கிறாரு பாருங்க. ஏன்னா நீர் மகிமைப்படுவீர் என்று உம்மை மகிமைப்படுத்துவேன் என்று. யோவான் 17ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். திரும்ப இங்கே வருவோம், 12க்கு திரும்ப வருவோம். யோவான் 17ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். யோவானில் இயேசு மரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் எடுக்கிறார். இப்போ சொல்கிறாரு 4ஆம் வசனம், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினால் இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். தேவன் அவர்கிட்ட சொல்லியிருந்தாராம், உம்மை நான் மகிமைப்படுத்துவேன். இந்த பூமியில் நடக்க போகிற எல்லாத்தையும் பார்த்து பயந்துடாத, நான் உன்னை உயர்த்துவேன் அப்படின்னு சொன்னாராம். அதைத்தான் இங்கே சொல்கிறார். தான் மரிக்க போகிற நெருக்கத்தில் இது 12ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் சொல்கிறாரு, என் வேலை வந்தது, மகிமைப்படும்படியான வேலை வந்தது. எதை பற்றி பேசுகிறாரு? சிலுவையை பற்றி பேசுகிறார். பாடுகளை பார்த்து சொல்கிறாரு, நான் மகிமைப்படும் வேலை வந்தது. பாடுகளை பார்த்து தான் சொல்கிறார், எனக்கு மகிமைப்படும் வேலை வந்தது. அப்படி தான் உண்மையிலே சொல்கிறாரா பாருங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். சாவை பற்றி தான் பேசுகிறார். மகிமையை பற்றி பேசும்போது சாவை பற்றி பேசுகிறார், பாடுகளை பற்றி பேசுகிறார். சாவாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அப்போ சாகிறத பற்றி தான் பேசிட்டு இருக்கார். சாக போகிறேன், அந்த காலத்தை தான் மகிமையின் காலம்னு சொல்கிறார். அப்போ பாடுகள் தான் நம்மை, இந்த பாடுகள் மத்தியில் தான் நம்ம ஒரு உறுதி உள்ளவர்களாக இருக்கணும். பாடுகளை சந்திக்கும் பொழுது நம்ம ஒரு தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். இது நிரந்தரம் இல்லை, இதுக்கு பின்ன ஒரு மகிமை இருக்குது, இதுக்கு பின்ன ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, இதுக்கு பின்ன தேவன் எனக்கு ஒரு நல்ல பதில் வச்சிருக்கிறார், பலன் வச்சிருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்கணும். அப்புறம் தொடர்ந்து சொல்கிறாரு, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். அப்போது இன்னும் அதை ஆழமாக சொல்கிறார். இழக்க போகிறத பற்றி பேசுகிறார். அவர் எதையும் இழக்க போகிறார், சாக போகிறேன்னு சொல்கிறாரு. அப்புறம் ஜீவனை இழக்க போகிறத பற்றி பேசுகிறார். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக்கொள்வான். அப்போ ஜீவனை இழக்கிறத பற்றி பேசிட்டு சொல்றாரு, தான் மரணம் ஒரு மகிமைக்கான செயல், இழப்பு மகிமைக்கான செயல், தான் சாவு ஒரு பாடுகள் மகிமைக்கான செயலாய் இருக்கிறது என்பதை காண்பிக்கிறார். இப்படி பார்க்க முடியுமா உங்களால? இப்படி பார்க்க பழக்கிக் கொள்வது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கான ஒரு வளர்ச்சியினுடைய அடையாளம். அவன் தேவனுடைய பிள்ளையா வளர்ந்திருக்கிறான் என்பதை அவனுக்கு அது காட்டுகிறது. அதான் தேவனுடைய பிள்ளை. அவருக்கு இருந்த அந்த மெச்சூரிட்டி லெவல் அது பாருங்க, நெருங்க நெருங்க அதிகமாயிட்டே இருக்குது. நாட்கள் நெருங்க நெருங்க ஐயோன்னு ஏன் பயப்படாம அதை மகிமை என்று அழைக்கிற அளவுக்கு ஒரு நிச்சயம் அவருக்கு இருந்தது. இந்த மாடர்ன் காலத்தில், நவீன காலத்தில் வாழ்கிற கிறிஸ்தவர்களுக்கு இந்த சிலுவை கண்ணு முன்ன வச்சு அதில் என்னத்தை கற்றுக்கிறது? ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு கொடூரமான ஒரு மரண தண்டனையாக சிலுவை நிறைவேற்றப்பட்டது. எங்களை பழங்காலத்துக்கு எதுக்கு கூட்டு போறீங்க? இந்த நவீன காலத்து மனிதர்கள் என்ன சிலுவையை நினைக்கிறாங்கன்னா, பழங்காலத்தில் நடந்த ஏதோ ஒரு கற்பனை காரியங்கள், அதெல்லாம் நடந்துச்சான்னு எங்களுக்கு தெரியல. இதெல்லாம் நம்பக்கூடியதா? அதெல்லாம் நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சிலுவையை, அதில் ஒன்றுமே இல்லை. அதில் எதுவும் இந்த காலத்தில் நான் திருப்திப்படக்கூடிய விதத்தில் அதில் எதுவுமே இல்லை.
என்னை அந்த சிலுவையோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கக்கூடிய விதத்தில் எதுவுமே இல்லை. கடவுள் ரொம்ப சிம்பிளானவர். அவர் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக எதையோ பண்ணாதான் அதைத்தான் அவர் பெரிய விஷயமாக கருதுகிறவர்ல. ரொம்ப சிம்பிளாக மனிதனை எவ்வளவு சுலபமாக, சிம்பிளாக, இலவசமாக, எவ்வளவு சீக்கிரமாக புரிய வச்சு அவனை அதை அடைய வைக்கிறதுல அவர் அப்பத்திலிருந்தே அப்படி தான். வேதம் தெளிவாக வேதத்தை ஓப்பன் பண்ணவுடனே சொல்லுது. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மந்திரம் பண்ணிக்கிட்டு ரொம்ப அங்கே உட்காந்துக்கிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டுலாம் இல்லை. சொன்னார், உண்டாயிற்று. ரொம்ப சிம்பிளாகிட்டார். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் எதையும் அடைஞ்ச மாதிரி இல்லை. அதன் பிறகு நீங்கள் வருகிற எல்லா இடத்துலையுமே பாருங்கள், தேவன் ரொம்ப சிம்பிளான விஷயங்களெல்லாம் அற்புதங்களுக்கு பயன்படுத்துகிறார். ஒரு நாள் இந்த உலகம் எதையோ ஒன்றை பார்த்து பயப்படுது. அந்த முதல் நூற்றாண்டு காலங்களில் உலகத்தையே ஆண்ட ரோமர்கள் அவர்கள் இந்த சிலுவை மரணத்தை வைத்து தான் மற்ற எல்லாரையும் பயத்துக்குள்ளே வைத்திருந்தார்கள். அரசாங்கத்துக்கு விரோதமாக, அதிகாரிகளுக்கு விரோதமாக யார் எழுப்பி நிற்கிறார்களோ அவர்களெல்லாம் சிலுவை தண்டனை, சிலுவை மூலமாக மரண தண்டனை வழங்கப்பட்டது. இப்படி தான் அங்கே நடந்தது. அப்படிப்பட்ட காலங்களில் ஜனங்கள் அப்போ தான் ஒரு கிரேக்கர்கள், ரோமர்கள், இந்த ஆட்சி மாற்றம் இஸ்ரவேலர்களுக்கு நடக்குது. கிரேக்கர்கள் கையில் 300 ஆண்டுகள் இருக்கிறாங்க. இயேசு வர்றதுக்கு ஒரு 60 ஆண்டுக்கு முன்னாடி ரோமர்கள் கையில் மாறுறாங்க. ஸோ ஒரு ஆட்சி மாற்றம் நடந்துருக்குது. இந்த ஆட்சி மாற்றத்தை அவங்க பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு கொடூரமான அப்படி தான் பார்த்துருக்குறாங்க. ரொம்ப சிம்பிளாக நான் ரட்சிக்கப்படுவதற்கு கடவுள் என் வாழ்க்கையில் தம் பிள்ளையா என்னை மாற்றிக்கிறதுக்கு அவரும் ஒரு பெரிய வழிமுறையை கடைப்பிடிப்பார்னு பார்த்தா அவர் ஒன்றும் பெருசாக வழிமுறையை கடைப்பிடிக்கல. அவர் ரொம்ப சிம்பிளாக, இதோ பார், சிலுவையில் மறிக்கிறேன், அதை நீ விசுவாசி, சிலுவையில் சிந்தின ரத்தத்தை நீ விசுவாசி, அது போதும் அப்படின்ற அளவுக்கு சிலுவையை கொண்டு வராரு. 1 கொரிந்தியர் 1 வாசிக்கிறோம், 23, 24 வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் அன்றைக்கு இருந்த ஜனங்கள் அதை பைத்தியம் என்றும் இதெல்லாம் ஒன்றும் எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லைன்னு கருதுறாங்க. அதை பைத்தியம் கருதுறாங்க. 1 கொரிந்தியர் 1 23 வசனம். நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். யூதருக்கு இடரல், யூதருக்கு அப்படி என்ன இடரலாக இருக்கார் இயேசு? ஏன் யூதருக்கு இடரலாக இருக்கார்? யூதர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அவர் ஒரு மத பின்னணியில் இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த மதம் அற்புதத்தை, அதிசயங்களை, ரொம்ப ஆச்சரியமானதை விரும்பினது, ரொம்ப பிரம்மாண்டத்தை விரும்பியது. ரெண்டாவது ஒரு கூட்டத்தை பற்றி சொல்றார், கிரேக்கர்கள். இந்த கிரேக்கர் யாருன்னா தத்துவத்தை அதிகமாக விரும்பினவர்கள், சுவாரஸ்யத்தை அதிகமாக விரும்பினவர்கள். ஸோ அவர்களும் விசித்திரமான காரியங்களை, வினோதமான காரியங்களை கேள்விப்பட தான் விரும்பினாங்க. இந்த சிலுவை அவளுக்கு ஒரு பெரிய விஷயமா அவளுக்கு தோணலை. அவர்கள் பாருங்க, 1 கொரிந்தியர் 1:18, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. இந்த பைத்தியத்தை வச்சு நான் அப்படி என்ன பொறுமையை வளர்த்துக்க முடியும்? இப்போ நீங்கள் கூட தோணலாம், அப்படி என்ன? ஆனால் கொஞ்சம் இப்போ ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், அதனால் நீங்கள் கொஞ்சம் சிலுவை உங்களுக்கு கண்ணுக்கு முன்ன மாதத்தில் ஒரு முறை, வாரத்தில் ஒரு முறையாக சொல்கிறோம். எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ சிலுவையை பற்றி தான் பேசுகிறோம். அப்போ சிலுவை நமக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. ஆனால் அன்றைக்கு இருந்த ஜனங்களுக்கு இதில் சிலுவையில் ஒரு பெரிய
அவர்கள் எதிர்பார்த்தது அதில் இல்லை. அவர்கள் என்ன விரும்பினாங்களோ அது இல்லை. ஆகவே அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இதெல்லாம் பழங்காலத்து கதைகள். இன்னைக்கு இருக்கிற நவீன காலத்து கிறிஸ்தவர்களுக்கு அவர்களுக்கு அது ஒன்றும் புரியல. ஆனால் கடவுள் ஒரு ஒரு கோரமான மரணத்தையும் திறந்த கல்லறையும் அவர் பயன்படுத்த விரும்பினார். ஒரு பெரிய உபத்திரவத்தினுடைய கோரத்தையும் அதை அருவருக்கத்தக்கதாக இருக்குது. அது ஒன்றும் பெரிய ரசிக்கக்கூடிய விதத்தில் இல்லை. அது ஒன்றும் ஒரு அழகாக இல்லை. அது ரொம்ப இதாக இருக்குது அப்படின்றத கடவுள் பயன்படுத்தி, அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இனிமேல் கல்லறைக்கு போனால் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை கல்லறையை திறந்து அதை காண்பித்து, இது போதும் உங்களை மாற்றுறதுக்கு, இந்த 2 போதும் அப்படின்ட்டார். தான் மரித்ததையும் தான் உயிரோடு எழுந்ததையும் தான் பாடுபட்டதையும் கல்லறை திறந்ததையும் இது 2 போதும்ட்டார். வேற எதுவுமே வேணாம். நீ எந்த மலை தாண்ட தேவையில்லை, கடல் தாண்ட தேவையில்லை, நீ எதையும் பெருசாக இழக்க தேவையில்லை, நீ ஒன்றும் பெருசாக எதையும் செய்ய தேவையில்லை. நான் இந்த 2 சிம்பிள் விஷயத்த கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோ அப்படின்றார். நீ வாழ்க்கையை மாற்றிக்கலாம், உன் குடும்பத்தை மாற்றிக்கலாம், உன்னுடைய காலத்தை மாற்றிக்கலாம், நீ எங்கே இருக்கியோ அங்கேயே மாற்றிக்கலாம், நீ இந்த இடத்துக்கெல்லாம் வரணும் அப்படின்லாம் இல்லை. கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப ஆசை, இயேசு மரிச்சார், போய் பார்த்துட்டு வந்துடலாம், பிறந்த இடம்லாம் போய் பார்த்துட்டு வந்துடலான்ட்டு இருந்து காசு ஏதாவது கொஞ்சம் செலவு பண்ணி போயிட்டு வந்துடுறாங்க. அங்கே போனால் அங்கே இருக்கிறவங்க சுற்றுலா பயணிகளை எப்படி கவர்றதுன்றதை பார்த்து நிறைய காரியங்களெல்லாம் கொஞ்சம் அங்கே செஞ்சு வச்சுருக்கிறாங்க. நிறையா கிறிஸ்தவர்கள் தான் சில நேரத்தில் ரொம்ப மூட நம்பிக்கைக்கு ரொம்ப துணை போகிறவங்கள. அவங்க என்ன தான் சத்தியத்தை அறிஞ்சு கொண்டாலும் மூட நம்பிக்கைகள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அற்பமான காரியங்கள்லாம் அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா கருதிக்குவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இயேசு மரித்ததும் அவர் உயிரோடு எழுந்தது, இந்த 2 சிம்பிள் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா, புரிஞ்சுக்கிட்டா, அது மேலே நம்பிக்கையை வச்சுக்கிட்டா, அது போல் உங்கள் வாழ்க்கையை பார்த்தா கரெக்ட் வாழ்க்கை போதும் அப்படின்றத ஏற்றுக்க பக்குவம் இல்லை. அதனால் இங்கேருந்து அங்கே போகிறது, அப்படியே சிலுவையில் தொங்குன அந்த மலைக்கும் போயிட்டு வர்றாங்க. அங்கேயும் போய் கொஞ்ச நேரம் நின்றுட்டு அங்கேயும் கொஞ்சம் கண்ணீர் வடிச்சிட்டு கொஞ்சம் ஏதாவது சொட்டு தண்ணியை விட்டுட்டு அங்கேருந்து இறங்கி வரலான்ட்டு போயிட்டு வராங்க. அப்படி போகும்போது கீழே அங்கே வியாபாரம், இப்போ இந்த இதுக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சிங்களேன், திருநெல்வேலியில் இந்த சில மலைகள்லாம் தண்ணீர் அருவியாக வரும். அந்த மாதிரி இடங்கள்லாம் குளிக்க போனீங்கன்னா அங்கே கீழேயே டவல் விற்பான், கீழேயே சோப்பு எல்லாம் விற்பான் பாருங்க. அந்த மாதிரி இவங்க சிலுவை மலையில் அந்த கொல்கத்தா மலைக்கு ஏறி போயிட்டு வரலான்னு போகும்போது கீழேயே சிலுவெல்லாம் விற்கிறான். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சைஸ் வாங்கி இப்படி தோல் மேலே வச்சுக்கின்னு போகிறது. அதாவது இவங்களும் ஏதோ சுமக்கிற மாதிரி ஒரு மைண்டில் ஏற்படுத்திக்கிறதுக்காக இவங்கள ஒரு தூக்கி அதில் மாட்டிக்கிட்டு போகிறது. சரி, ஏசு சுமந்தாரு, நீங்களும் சுமந்தீங்க. அங்கே அவர் ஆணி அடித்தாங்க, அதையும் பண்ணிக்குங்க, அதுவும் பண்ணிக்குங்க. 2 கையை நீட்டி அங்கே ஆணி அடிச்சிருங்க. முதல்ல காலிலையும் கையிலையும் ஆணி அடிங்க. ஒருத்தர் எடுத்துட்டு வந்து விழாவில் குத்துவான், வாங்கிக்குங்க. சும்மா ஏதாவது ஒன்று பண்ணி ஏதோ இவங்க ஏதோ ஒரு புதுசாக பண்ண மாதிரி. அவர் செய்தது எதுக்குன்னா, பாடு உயிர்த்த சிலுவை பாடுகளை காட்டுது, கல்லறை மகிமையை காட்டுது, உயிர்த்தெழுதலை காட்டுது, அதிலிருந்து வெளியே வந்ததை காட்டுது. எவ்வளோ மோசமான ஒரு சூழல் ஒரு மரணம் என்பது, அதை ஜெயித்து வெளியே எழும்பி வந்ததை காட்டுது. கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகள் கண்ணு முன்னே இதை கொண்டு வரார். பார், பாடுகளையும் உயிர்த்தெழுதலையும் மனதில் வை. நீ இன்னைக்கு என்ன பாடுகளை சந்திக்கிறியோ அது போலதான் உன்னுடைய இயேசு கிறிஸ்துவும் பாடுகளை பட்டார். எப்படி இயேசு மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தாரோ அது போல நீயும் இன்றைக்கு எதை சந்திக்கிறாயோ அதை நீயும் ஜெயித்து உயிரோட நீயும் அதை மேற்கொள்ளுவாய், அதிலிருந்து வெளியில வருவாய், அதை நீ ஜெயிப்ப அப்படின்றத தான் கண்ணு முன்ன கொண்டு வரதுக்கு தான் இந்த 2 சிம்பிள் விஷயத்தை எடுத்து வைக்கிறார். இவர்கள் அப்படிலாம் இல்லை, நாங்களே போய் எல்லாத்தையும் பண்ணிக்கிறோன்ட்டு பண்றாங்க. அப்புறம் 3 நாள் கல்லறையில் இருந்தார், அப்படியே தூக்கிட்டு போய் கல்லறையிலையும் வச்சு கொண்டு வரணும் பாருங்க அவங்களை. சரி, கிறிஸ்தவர்கள் தான் இந்த லொல்லு பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, யூதர்களும் கிறிஸ்தவர்கள் தான் புரியாதவர்களாக நடந்துக்கிறாங்கன்னா, நாத்திகர்கள், கடவுளை அறியாதவர்கள், கடவுளே இல்லைன்றவங்க, அவங்க போய் கோர்ட்டில் ஒரு சட்டம், ஒரு கோர்ட்டில் போய் ஒரு கேஸ் போட்டிருக்கிறாங்க. நாத்திகர், யூதர்களுக்கு இத்தனை பண்டிகை இருக்குது, கிறிஸ்தவர்களுக்கு இத்தனை பண்டிகை இருக்குது,
எங்களுக்கு எந்த பண்டிகையும் கிடையாது, எங்களுக்கு லீவே கிடைக்க மாட்டுது. அவங்க பண்டிகை என்ற பேரில் லீவ் கிடைக்குது. குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், கிறிஸ்மஸ் அது இது நீங்கள் வச்சுட்டு நல்லா கொண்டாடிக்கிறாங்க. எங்களுக்கு என்ன பண்டிகை இருக்குது? எங்களுக்கு ஒரு பண்டிகையும் கிடையாது. யூதர்கள் எடுத்துக்கோங்க, பஸ்கா பண்டிகை. இந்த வாரம் அவங்களுக்கு பஸ்கா பண்டிகை. எத்தனையோ பண்டிகைகள் இருக்குது அவங்களுக்கு, வருஷத்தில் பல பண்டிகை அவங்களுக்கு இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் அவங்களாம் கொண்டாடுறாங்க. நீங்கள் எங்களுக்கு ஒன்றுமே இல்லையா? அப்போ ஜட்ஜி கேஸ் க்ளோஸ்டுன்னு தட்டினாராம். ஐயா, இன்னொன்று நான் வாதாடவே இல்லை, நீங்கள் அதுக்குள்ளே கேஸை க்ளோஸ் பண்ணா எப்படி அப்படின்னா நான் பாருங்க. அப்போ ஜட்ஜி சொன்னாராம், கடவுள் தான் இல்லைன்னு அறியாமல் இருக்கிற, கடவுள் இருக்கிறார் என்ற அறியாமையில் தான் நீ இருக்கிறன்னு பார்த்தா நீ இன்னும் அறியாமையில் இருக்கிறிய. உங்களுக்கு ஒரு நாள் ஒரு பண்டிகை இருக்குப்பா, உங்களுக்கும் ஒரு பண்டிகை இருக்கு. என்ன பண்டிகை சொல்லுங்க, நாங்களும் லீவ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா. ஏப்ரல் ஃபூல்னு ஒரு பண்டிகை இருக்குது. ஃபூல்னா முட்டாள்னு அர்த்தம், மூடர்கள்னு அர்த்தம், மதிக்கேடர்கள் என்று அர்த்தம். ஃபூல்னா மதிக்கேடர்களுக்குன்னு ஒரு நாள் வச்சிருக்கிறீங்களேப்பா. இருக்குதே, தேவன் இல்லை என்று மதி கெட்டவன் சொல்லுகிறானே, ஒரு மதி கெட்ட நாள் நீங்க தான் வச்சிருக்கிறீங்களே, அதை கொண்டாடிக்குங்க அப்படின்ட்டாரா. நீங்களே உங்களுக்கு ஒன்று வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் எதையோ ஒன்று பண்ணி பிரம்மாண்டமா எதையோ ஒன்று செஞ்சு திருப்திப்பட விரும்புகிறாங்க. நீங்களும் நானும் இந்த சிலுவையை பார்க்கும்போது வேற எதுவுமே தேவையில்லை. பாடுபட்ட இரட்சகர், உயிரோடு எழுந்த மீட்பர், இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கும் எனக்கும் இந்த நாள், இந்த ஆண்டு, இந்த காலங்கள், வாழ்க்கையில் சந்திக்கிற சூழல்கள் ஒரு பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்துது. அவருங்க இதே சிலுவையில் இயேசு 2 விதமாகவும் கதறார். அதையும் காண்றவங்க முன்னாடி 2 விதமாகவும் கதறார். ஒன்று என்னை ஏன் கைவிட்டீர்னு கதறார். மத்தேயு 27 வாசிக்கிறோம், எடுக்க தேவையில்லை, எனக்கு கவனிங்க. ஏன் கைவிட்டீர்னு கதறார். அது எவ்வளோ துக்கமான ஒரு கதறுதல். எவ்வளோ ஒரு மனுஷன் அந்த பாடுகளை அனுபவிக்கும் போது வலியில வேதனையில கதறுகிறதா இருக்கும், தாங்க முடியாம கதறுகிறதா இருக்கும். அதனால தான் அறவே ஒழுக்க முடியாது. என்ன பயப்படுற, என்ன உனக்கு சந்தேகம், என்ன உனக்கு கண்ணீர், என்ன அப்படின்லாம் கேட்க முடியாது. இவரே ரட்சகரே அழுகுறாரு, என்னை ஏன் கைவிட்டீர். அந்த நடுவுல ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை அவர் எடுத்துக்கிட்டார். ஏன் கைவிட்டீர்னு கேட்ட அதே தேவன் லூக்கா 23:46 சொல்றாரு, பிதாவே என் ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன். இன்னும் கை எடுக்கப்பட்ட மாதிரி இருந்துச்சு அவருக்கு. கடைசியில் பார்த்தா கை அங்கதான் இருக்கு, கை கூட தான் இருக்கு. பாடுகள் சில நேரத்தில் நம்ம கண்களை மறைக்கும். கடவுள் நம்மளை கைவிட்டாரு, கடவுள் நமக்கு தூரமா இருக்கிறாரு, கடவுள் நமக்கு எதிராக இருக்கிறாரு, நமக்கு நம்மளை அவர் கண்டுக்கல போல இருக்கு, காணாதவர் போல இருக்கிறீரே அப்படின்னு சங்கீதத்தில் வாசிக்க. ஏன் மௌனமா இருக்கிறீர், ஏன் தூரத்தில் இருக்கிறீர், அந்த மாதிரி தான் பாடுகள் நமக்கு சொல்லி கொடுக்கும். இயேசுவும் அந்த கதறுதலை அவரும் அழுதார். ஆனா கொஞ்ச காலத்துக்குள்ள, சில நொடிகளுக்குள்ள தன்னை உற்சாகப்படுத்திக்கிட்டார். அப்படிதான் விசுவாசிகள் தங்களை உறுதிப்படுத்திக்கிட்டோம், திடப்படுத்திக்கணும். பல லட்ச ஜனங்களை யோசுவா வழி நடத்தணும். மோசேக்கு பிறகு அவனுக்கு பெரிய சவால். மோசேவை இவங்க எப்படி கீழ்ப்படிஞ்சாங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியும். தனக்கு இவங்க ஒழுங்கா இருப்பாங்களான்ற பயம். அவன் அதை விடலாம் நினைக்கிறான். மோசே எப்படி அவனை அழைக்கும் போது அவனும் அதை விட்டுட்டு வேற யாருக்குன்னா அதை தாரும் கேட்க பண்ணானோ, யோசுவாவும் அதே நிலைமையில தான் நிற்கிறான். அப்போ கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்றாரு, பலன் கொண்டு திடமனதா இரு. உன் மனதை மட்டும் திடமா வச்சுக்கோ, உன் கூட நான் இருப்பேன், நான் உன் கூட இருக்கிறத நீ பார்ப்பேன், நீ போகும் இடமெல்லாம் நான் இருப்பேன், நீ எதையெல்லாம் கடக்குறியோ நான் அங்கெல்லாம் இருப்பேன், நீ எப்படிப்பட்ட யுத்த களத்துக்குள்ள போறியோ, எப்படிப்பட்ட நதியை கடக்குறியோ அதையெல்லாம் நான் உன் கூட இருப்பேன். நீ உன் மனதை திடப்படுத்திக்கோ. அவன் பயப்படுறதா, நீ பலன் கொண்டு திடமனதா. எப்படி பலன் கொண்டு திடமனதாகிறது? இயேசு எப்படி பலன் கொண்டு அந்த ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லி உடஞ்சி போயிடல. அந்த கைவிடப்பட்டது எவ்வளவு உண்மையோ, கதறினது உண்மையோ, எவ்வளவு அவர் தன் தேவனுக்கும் தனக்கும் ஒரு தூரம் இருக்கிறது போல உணர்ந்தாரோ, தேவனுடைய கரம் தான் பக்கத்துல இல்லாத மாதிரி உணர்ந்தாரோ, கொஞ்ச நேரத்துல சொல்றாரு, உன் கைகளில் என் ஆவியை. அவன் கை தூரமா இல்லை,
ஆனா பாடுகள் தூரமா இருக்கிறது போல காட்டுது. பிரச்சனைகள் ஆண்டவர் நமக்கு தூரமா இருக்கிறது போல காட்டுது. நாம் சந்திக்கிற சவால்கள் நமக்கு ஆண்டவர் ரொம்ப நமக்கு விலகி இருக்கிறது போல காட்டுது. அப்படி காட்டும் போது தான் நம்ம புரிஞ்சுக்கணும், அது இல்லை. தேவ வார்த்தையை வச்சு பலப்படுத்தி திடம் மனதாக்கிக்கணும். பலன் கொண்டு திடம் மனதாக்கிக்கணும். இன்னைக்கு இந்த காலவேளை அதை தான் செய்ய வந்திருக்கு. பாடுகள் தான் இருக்கும். ஆனால் தேவன் தூரமாக இருக்கிறாரு அப்படின்னு தோணிடக்கூடாது. உங்களுக்கு தேவன் என்னை கைவிட்டாரோன்னு நினைக்கக்கூடாது. கையில் ஒன்றுமே இல்லைனாலும் கடவுள் கைவிட்டார் நினைச்சிடாரு. அவர் கைவிட மாட்டார். இயேசுவால் அவர் தன்னை அந்த அந்த வழிகள் நேரத்தில் தன்னை திடப்படுத்திக்கிட்டு பலன் கொண்டு திடம் மனதாக்கிக்கிட்டார். அப்புறம் பார்க்குறாரு, கையில் பக்கத்தில் தான் இருக்குது. கை பக்கத்தில் தான் இருக்குது. ஒப்பு கொடுக்குறார். பிதாவே, என் ஆவியை கைகளில் கை விட்டீர்னு சொன்னவர் தான் இப்போ கையை பார்க்குறாரு. கை ஐயோ தூரம் இப்படிலாம் இல்லை. கை அந்த கரம் என் அருகில் தான் இருக்கு. அந்த கரம் தான் இப்போ அந்த கரத்தில் தான் என் ஆவியை நான் கொடுக்குறேன். அப்போ கை எங்கேயும் போவே இல்லை. ஆனால் பாடுகள் என்ன சொல்லுது? உன்னை கடவுள் கையை விட்டாருன்னு சொல்லுது. ஆனால் அதனால தான் சிலுவையை பார்க்கும்போது நீங்களும் நானும் பொறுமையை நல்லா வளர்த்துக்கலாம். நிறைய சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கலாம். விட்டு கொடுக்காம வாழலாம். ஏன்னா ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணி என்னை இந்த பூமியில் வச்சிருக்கிறாரோ அது செய்கிற வரைக்கும் என்னை அவர் கைவிட மாட்டார். அது வரைக்கும் என்ன பாடுகள், என்ன சூழ்நிலைகள், என்ன இக்கடுகளை நான் சந்தித்தாலும் ஒன்றும் என்னை மேற்கொள்ள முடியாது. நான் தான் அதெல்லாம் ஜெயிப்பேன். எப்படி பாடுபட்ட இரட்சகர் உயிர்த்தெழுந்த மீட்பராக, உயிர்த்தெழுந்த மேசியாவாக மாறினாரோ அந்த மாதிரி இன்னைக்கு பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையார் நானும் மகிமையும் அவருடைய மேன்மையும் நானும் என் வாழ்க்கையில் பார்ப்பேன். இது நடுவில் நடக்கிற ப்ராசஸ் தான். என்னன்னா பாடுகளையும் பார்த்துட்டேன், பாடுகளை மட்டும் தான் பார்ப்பேன். எனக்கு ஒரே கஷ்டம், இனிமேல் நான் கோயிலுக்கு வரமாட்டேன், ஒரே கஷ்டம், இனி ஆண்டவரை தேடி நான் என்னத்தை கண்டேன், நான் இனிமேல் கஷ்டம். இதுதான் பின்வாங்கி போகிறது. இதுக்கு பேர் தான் பின்வாங்குதல். ஆமாம், இனிமே என்ன அப்படின்னு பாடுகள் வரும். ஏன்னா இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம். இது பாவ உலகம். இது பாவத்தால் கரைப்பட்ட உலகம். இந்த உலகத்துக்கிட்ட நீங்கள் எதையும் நல்லதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. இயேசுவையே ஒரு பரிசுத்தமான ஒரு அற்புதமான நல்ல பிள்ளையே இந்த உலகம் இப்படி வச்சு செஞ்சிச்சுன்னா உங்களையும் என்னையும் வச்சு செய்யாதாது. இந்த உலகத்துக்கிட்ட இருந்து எதையும் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. இந்த உலகம் நமக்கு ஏமாற்றத்தையும், இந்த உலகம் நமக்கு பிரச்சனைகளையும் மட்டும்தான் தரும். இந்த உலகம் நமக்கு தோல்விகளை தான் தரும். ஆகவே இந்த உலகத்தோடு ஒத்து போயிடக்கூடாது. இந்த உலகத்தை பார்த்து ஏதாவது செய்யணும்னு எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பின்வாங்கி போகிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இனிமேல் நீங்கள் ஜெபம் பண்ண மாட்டீங்க, இனிமேல் பைபிளை தேட மாட்டீங்க, இனிமேல் கோயிலுக்கு வர மாட்டீங்க, இனிமேல் நீங்கள் பிரசங்கெல்லாம் கேட்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு பாடுகள் உங்களை பின்ன கொண்டு போயிடுச்சு. பாடுகள் இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்குமே உண்டு. இயேசு சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, பாடுகள் நிச்சயமா உண்டு. அதுல இருந்து தப்பிச்சுக்கலாம்னு நினைச்சீங்கன்னா ஒன்னே ஒன்று தான் உங்களை காப்பாற்றும். அது இந்த உலகத்தை விட்டு போகிறது தவிர வேற எதுவுமே கிடையாது. வாழ்கிற கடைசி நொடி வரை இந்த உலகம் நம்ம இப்படிதான் வச்சிருவோம். இதுக்கு மத்தியில இயேசு வந்து மரித்து நமக்கு ஒரு காரியத்தை காண்பித்திருக்கார். நீ ஒருவேளை தேவனுடைய பிள்ளையா இருக்கிறாய் என்றால், நீ தேவனுடைய பிள்ளையா இருந்து பாடுகளை அனுபவிக்கிறாய் என்றால், பாடுகள் உன்னுடைய வாழ்க்கையினுடைய முழுமை அல்ல. பாடுகள் உன்னுடைய வாழ்க்கையினுடைய பகுதி. மகிமைதான், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தான். தேவன் என்ன நமக்கு வாக்கு பண்ணினாரோ அதை அடைவதுதான் அந்த பாடுகளுக்கு பின்ன இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்குது. ஸோ பாடுகளை பார்த்துட்டு உடஞ்சி போயிடாதீங்க. அப்போ பார்க்கும்போது பயமா இருக்குது, பாடுகளை பார்க்கும்போது வாழ்க்கையை விட்டு கொடுக்கணும் போல தோணுதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, தேவ வார்த்தைக்குள்ளே நீங்கள் உங்களை வளர்த்து கொள்ளவில்லை. ஃபீட் பண்ணிக்கோங்க. யோசுவா 1 அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவங்கிட்ட சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன்னோட இருப்பேன், உன் மனதை திடப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னு அவன் நின்று இருக்கும் போது அவனுக்கு சொல்றாரு, என் வார்த்தைகளை உன் வாயிலே வை என்றார். என் வார்த்தை எடுத்து உன் வாயில வை, உன் வாயை விட்டு இது பிரியாது இருக்கட்டும். என் வார்த்தைகளை எடுத்து உன் வாயில வை. இயேசு சிலுவையில தொங்கும் போது அவருடைய சொந்த வார்த்தைகளை பேசவே இல்லை. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் சொந்த வார்த்தைகளை சிலுவையில சொன்ன தேவனுடைய வார்த்தைகளை தான் எடுத்து சிலுவையில பேசினார். அவருடைய வார்த்தை எடுத்து வாயில வைக்க வைக்க வைக்க, உங்க வார்த்தையை பேசிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் வலிக்கும். ஐயோ நீங்கன்னா வலிக்கும் அது.
ஆனா தேவ வார்த்தை எடுத்து பேசி பாருங்க, அந்த வார்த்தை உங்கள் சிறுமையில் உங்களுக்கு ஆறுதலா இருக்கும். உங்கள் மனதுக்கு பெரிய உற்சாகத்தை தரும். ஒன்றும் இல்லை, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை கொஞ்சம் இயேசு நினைச்சு பார்த்திருந்தாருன்னா தான் அவர் அந்த பாடுகளை பார்க்கும்போது அவர் அவர் நடந்து கொண்ட விதம், அவர் சிலுவையில் நடந்து கொண்ட விதத்தை கொஞ்சம் எண்ணி பாருங்க. ஒரு ரோம நூற்றுக்கு அதிபதியே பிலாத்து நியமிச்சிருக்கிறான், என்னென்ன நடக்குதுன்னு கொஞ்சம் எனக்கு ரிப்போர்ட் பண்ணுன்னு. ஒரு 100 பேர் ஆர்மி லீடரை ரிப்போர்ட் பண்ணி எனக்கு அங்கே என்னென்ன நடக்குது, எல்லாம் ஒழுங்காக நிறைவேறிச்சா, எல்லாம் கரெக்டாக நடந்துச்சா, யூதர்கள் ஏதாவது தொல்லை கொடுக்குறாங்களா, இல்லை இவர் ஏதோ சொல்லிட்டு இருந்தாரே அதெல்லாம் ஒழுங்காக பண்ணா, இவர் ஏதாவது அது மாதிரி எதாவது பண்ணிக்கிட்டாரா, அதான் நடந்துச்சா. ஏன்னா அதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் மேசியா என்று சொல்லிக்கிட்டு தெரிஞ்சவங்களாம் என்னென்னலாம் சொன்னாங்கன்னா, என்னெல்லாம் கொல்லவே முடியாது, என்னெல்லாம் சிலுவையில் அறையவே முடியாது, நீ என்னை என் மேலே ஒரு தொட்டு பாரு, என்னை தொட்டு பாரு, என்ன ஆகிற பாரு, அப்படி இப்படின்னு சொல்லியிருந்ததுனால இயேசுவும் கொஞ்சம் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசியிருந்ததுனால பிலாத்து என்ன சொல்லியிருந்தான், ரிப்போர்ட்டர் ஒருத்தர் வச்சுருந்தான், அதிபதி கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துருந்தான், என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்து சொல்லு. பெருசாக ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, அங்கே நடந்த எல்லாரும் போல தான் இயேசுவும் சிலுவையில் அறையப்பட்டார். என்ன தண்டனை வழங்கப்படுமோ, எப்படி கொல்லப்படுவார்களோ அப்படி தான் இயேசுவும் கொல்லப்படுகிறார். இதுதான் நடக்குது, எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் இல்லை. ஆனால் என்னன்னா, அங்கே அடிக்கப்படும் போது புலம்புகிறதும், அடிக்கப்படும் போது அங்கே இருக்கிற ஜனங்கள் அவர்கள் வாயில சபிப்பும் கசப்பும், அவர்கள் அந்த வெறுப்பும், வாழ்க்கை குறித்து வெறுப்பும் அங்கே கொட்டி தீர்த்துக்குவாங்க அந்த பாடுகளுக்கு மத்தியில். இதுதான் நடக்க போகுது அப்படின்னு இந்த நூற்றுக்கு அதிபதி அப்படி இப்படி கவனத்தை எதையோ திசை திருப்பிட்டு இருந்தா, இயேசு பேசுகிற வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது, அந்த பாடுகளை எல்லாம் அவர் கடந்து போகிறத பார்க்கும்போது அவனுக்கு ஒரு கடைசி ஃபைனல் ரிப்போர்ட் எழுதுறான். அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு டோட்டலாக ஃபைனல் ரிப்போர்ட் எழுதுறான், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். அவன் தான் ஃபைனல் ரிப்போர்ட் பண்ணி சைன் பண்ணுறான். இதுதான்ப்பா அவர் போட்டு சாதா மனுஷன் கிடையாது அவர். ஏன்னா இந்த மாதிரி பாடுகளெல்லாம் கடக்க, இப்படிலாம் அசிங்கத்தெல்லாம் சகிக்க, இதையெல்லாம் தாங்கிக்கிறதுக்கு ஒரு மனுஷன் இந்த பூமியில் இருக்கிறான்னா அது தெய்வ பிறவியாக இருந்தால் தான் நடக்கும். இதெல்லாம் தாங்கவே முடியாது இதெல்லாம். ஏன்னா நாங்கள் அவ்வளோ அடிக்கிறோம், அவ்வளோ வேதனைப்படுத்துகிறோம், இந்த மனுஷன் எப்படி இதெல்லாம் சகிச்சுக்கிறான், எப்படி கடைசியாக ரிப்போர்ட் பண்ணி முடிக்கிறான், இவர் தேவனுடைய குமாரன். அப்படிதான் நம்ம பாடுகள் மத்தியில் நம்ம என்ன பேசுகிறோம் என்பது கூட நம்முடைய முதிர்ச்சியை காட்டுகிறது. சில நேரங்களில் அப்படி தடுமாறி தான் ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படி தானே குழந்தை விழும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே தப்புன்ற கூடாது, அதுக்கு பேர் ஜட்ஜ்மெண்ட் இல்லை. ஒரு விசுவாசி ஒரு குழந்தைய போல சில நேரத்தில் மாறிடுவாங்க, தடுமாறுவாங்க. அவங்க கால் எடுத்து வைக்கிறாங்க, நடக்க முடியல, எடுத்து வைக்க முடியல, வார்த்தைகள் தாறுமாறாகுது. ஆச்சு, அது உண்மைதான், அப்படி ஆச்சு, அதனால அப்படியே விட்டுருவீங்களா, அப்படியே இருப்பீங்களா? அதான் நீங்கள் வளர்ந்ததுக்கு அடையாளமா? இதுதான் உங்கள் கிறிஸ்தவத்தினுடைய அடையாளமா? இப்படி தான் மூஞ்சி தூக்கி வச்சுக்குவீங்களா? இப்படி தான் வாழ்வீங்களா? இப்படி தான் பிள்ளைங்க கிட்ட பேசாமல் இருப்பீங்களா? இப்படி தான் குடும்பத்தில் கணவன் மனைவி கூட பேசிக்காமல் இருப்பீங்களா? இப்படி தான் சபைக்கு வராமல் இருப்பீங்களா? இப்படி தான் வாழ்க்கையை விட்டு கொடுத்துருவீங்களா? விழுந்த உடனே ஐயோ இனிமே நான் நடக்கவே மாட்டேன், ஐயோ இது நான் விழுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு இருப்பீங்களா? நடப்பீங்க, திரும்பவும் எழும்புவீங்க, திரும்பவும் நடப்பீங்க, திரும்பவும் எழும்புவீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா நடப்பீங்க, ஒவ்வொரு நாளும் அதை மேற்கொள்வீங்க, அது மேலேயே நடப்பீங்க. வேதம் சொல்லுது, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீங்கள் நடப்பீர்கள், சர்பத்தின் மேலும் சர்பங்களை மிதிப்பீர்கள் என்று வேதம் சொல்லுது. கொஞ்சம் கொஞ்சம் தடுமாறுறது, ஆனால் அப்படியே தடுமாறிட்டே இருக்க மாட்டேன். கால்களை பலனுள்ள கால்களாக மாற்றுவார், திடமுள்ள கால்களாக மாற்றுவார். ஸோ இந்த பாடுகளை பார்க்க பார்க்க உடைஞ்சு போகக்கூடாது. பாடுகளை பார்க்கும்போது இயேசு பட்ட பாடுகளையும் பாருங்க, பாடுகளை பார்க்க பார்க்க இயேசு பட்ட மகிமையும் பாருங்க. அவர் எப்படி மகிமை அடைந்தாரோ உங்களுக்கும் அதைத்தான் பாடமாக வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் அதை தான் செய்ய வேண்டும். எழும்பி நிற்போம், ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உடைய வாக்குகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சிலுவையிலே நீர் பட்ட பாடுகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கல்லறை திறந்ததற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அந்த மகிமையான செயல்களுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அதே வாழ்வை, அதே கிருபையை, அதே பாக்கியத்தை இன்றைக்கும் பாடுகளை பட்டு கொண்டிருக்கிற எங்களுக்கு, இன்றைக்கும் வாழ்க்கையில சகித்து கொண்டிருக்கிற எங்களுக்கு, இன்றைக்கும் அநேக சூழ்நிலைகளோடு கடந்து போகிற எங்களுக்கும்
உம்முடைய கிறிஸ்துவின் மகிமை எங்களுக்கும் இருக்கிறது என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர் ஆண்டவரே. அதையே நினைத்துக் கொள்ளுங்கள், அதையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. இன்றைக்கு அதையே நினைச்சு பார்க்கிறோம். எங்களையும் அப்படித்தான் நீர் கொண்டு போக போறீர். இன்றைக்கு தடுமாறினாலும் எங்கள் கால்களையும் எங்கள் கரங்களையும் திடப்படுத்துகிற தேவன், உம்முடைய வார்த்தையினால் எங்களை பக்குவப்படுத்துகிற தேவன். இந்த காலவேளை ஒரு திட மனதை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். சமாளிக்க, அதையெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உம்முடைய ஆவியானவர் எங்கள் உள்ளத்தை திடப்படுத்தி இருக்கிறீர், ஆறுதல் படுத்தி இருக்கிறீர். பாடுகள் எங்கள் வாழ்க்கை நிரந்தரம் இல்லை, அதை ஜெயிப்பதுதான் நிரந்தரம். அதுதான் எங்களுடைய முடிவு, அதுதான் சமாதானம் தான் எங்களுடைய முடிவு. ஓ ஹல்லேலூயா, வெற்றி எங்களுடைய முடிவு. ஹல்லேலூயா, நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொருவருடைய வாழ்வையும் ஆண்டவரை வளமாக்கும். சிலுவையிலே நீர் பெற்ற எல்லா மீட்பின் ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொருவரும் எடுத்து வாழட்டும். உடைய வாக்குகளை எல்லாம் அவர்கள் சுதந்திரிக்கட்டும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். நம்ம எல்லாரும் சொல்லுவோம்,